எதிர்நீச்ச சீரியல் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்பேன். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, ரேணுகா ஞானத்தை நினைச்சு என் போய் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவர் கல்யாணம் கட்டினதுலேருந்து எனக்கு ஒரு நாள் கூட நல்ல புருஷனாக இருந்ததில்லை. சரி, நமக்கு தான் ஒழுங்கான புருஷனாக இல்லை, என் பிள்ளைக்காவது ஒரு அப்பனா இருப்பார்னு நினச்சி இப்போ அதுவும் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி என் போய் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போ ஜன்னி சொல்கிறாங்க, அக்கா உங்களுக்கு எப்படி சொல்லி சமாதானப்படுத்தணும்னு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த கேஸில் இருந்து ஞானமாமா வெளியே வந்துடுவார், தப்பு செஞ்சவங்க தண்டனை நிச்சயம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அறிவுக்கரிசி எல்லாத்துக்கும் சமையக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நந்தினி வந்து இதை எடுக்க வராங்க. அப்போ அறிவுக்கரிசி சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் வந்து உடனே தான் மேலே இருக்க சொன்னோம்ல, இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ வெளியே போடியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இது ஏன் வீடு, நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நந்தினி பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஜனனி வராங்க. அப்போ ஜனனி அறிவுக்கரிசியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியாக வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி எம்பை பம்முறா, சரி வாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. உடனே கதவை சாத்துறாங்க. என்ன மன்னிப்பு கேட்குறது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கதவை புட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், யாருக்கு தெரியக்கூடாதுல்ல அப்படின்னு ஜனனி சொல்லிட்டு ஜனனி, ரேணுகா, நந்தினி 3 பேர் சேர்ந்து இது அறிவுக்கரிசி ரவுண்டு கட்டி வெளுக்கிறாங்க. வெளியே சவுண்டு கேட்கக்கூடாதுனாக்காக அறிவுக்கரிசி வாயில துணி வேற அடைச்சி வச்சிட்டாங்க. கடைசியாக ஜனனி சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒரு நாள் ஒரு இது கிழிக்க முடியாது, ஒழுங்கு மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிரு, உன் தங்கச்சிக்கும் தர்சனுக்கும் கல்யாணம் நிச்சயமாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அறிவுக்கரிசி அப்படி மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசுவோம். தேங்க்யூ.